ராஜசிம்மன்ட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய துறைகளை பற்றி நீங்கள் பேச முன்னாடி நீங்கள் தொடர்ந்து அம்மாவுடைய ஆட்சியில் தான் அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு சொல்லிட்டாங்க. யார்? அமுதா, டாக்டர் அமுதா. கடந்த எடப்பாடியுடைய அரசாங்கத்திலையும் போராட்டம் நடத்திருக்கீங்க. நடத்துனீங்களா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து போராட்டம். அப்போ ஸ்டாலின் உங்கள் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரா? உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா? ஞாபகம் இருக்கா? நிச்சயமா. நீங்கள் சும்மா என்ன பார்த்தே பேசலாம், அதாவது ஃப்ரீயாக பேசலாம். ஓகே. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தில் இருந்து ஒரு பொறுப்பாளராக இங்கே வந்திருக்கேன் சார். சரி, ஓகே. இங்கே வந்து எய்டட் கல்லூரியினுடைய இம்பார்ட்டன்ஸை முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதாவது நீங்கள் யூனிவர்சிட்டியினுடைய வந்து டீச்சர்ஸ் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி, அதாவது ப்ரொஃபஸர். ஆமாம், அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ். ஓகே. அதில் சென்னை மண்டலத்தினுடைய செயலராக இருக்கேன். சென்னை மண்டலம். சென்னை மண்டலம் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அந்த கல்லூரி எல்லாத்தையும் இணைத்து சில சங்கங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான சங்கம் இந்த ஏயுடி அப்படிங்கிறது. சரிங்க. இந்த கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸு சொல்லிடணும். ஓகே. கிட்டத்தட்ட 162 கல்லூரிகள் இருக்குது இப்போது அரசு உதவி பெறும் கல்லூரிகள். அரசு கல்லூரி 162. ஆமாம், அரசு கல்லூரிகள் 176 கல்லூரிகள் இருக்குது. அரசு கல்லூரி தான் நான் சொல்கிறது. அரசு உதவி பெறும் எய்டட் காலேஜஸ். இந்த 162 கல்லூரிகளும் இப்போ ஏதோ 30 வருஷமோ 40 வருஷம் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 150 வருஷம், 180 வருஷத்துக்கு, ஏன் கிட்டத்தட்ட இப்போது எம்சிசி காலேஜ் வந்து 200 வருஷம் ஆக போகுது இன்னும் 4 வருஷத்தில். இப்படி பழமையான கல்லூரிகள். அப்போ என்னென்னா, அரசே இல்லாத காலத்திலும் இந்த கல்லூரிகள்லாம் இருந்து தான் இந்த இடத்துல கல்வி அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கல்லூரிகளுக்கு இப்போது அரசு எந்த மாதிரியான முக்கியத்துவம் தருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மட்டும் கிடையாது, இதை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களையும் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அரசு உதவி பெறும் கல்லூரிகள்னால் ஏதோ அரசு இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த கல்லூரிகள்லாம் அரசுக்கே ஒரு காலத்தில் உதவி செய்தது. அப்படிப்பட்ட கல்லூரிகளினுடைய நிலைமை இன்னைக்கு படும் மோசமான நிலைக்கு போயிருக்கிறது. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நான் சொல்ல வேண்டியது இருக்குது. சொல்லுங்கள். அதில் ஃபஸ்ட்டு இப்போது நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் அதாவது இந்த ஆசிரியர்கள், இதில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கடந்த 5 வருடங்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். நேற்று வரைக்கும் போராட்டம் நடந்திருக்கு. 46 போராட்டங்களை நடத்தியாச்சு. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா, 11/1/2021 ஒரு ஜீவோ போடுறாங்க. அந்த ஜீவோவில் அரசு கல்லூரிக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு 2 பேருக்குமே சமமான ஊதியம் வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த ஜீவோ 21 திமுக வந்த உடனே முன்னாடியே 11/1/2021 ஜனவரியில். ரைட். ஆமாம், முன்னாடி திமுக வந்து மார்ச் ஏப்ரல் மேல. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஒரு அரசாணை இடப்பட்டிருக்கு, அது அரசால் இடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அரசாணையை முழுமையாக செயல்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துனதுக்கு அப்புறமா 2023 அரசு கல்லூரிகளுக்கு எல்லா பெனிஃபிட்டும் வழங்கிட்டாங்க. அந்த ஜீவோவில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அரசு கல்லூரிகளுக்கு எல்லாம் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் தொடர்ந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகள் போராடி கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதை சார்ந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6500 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களில் 6500 பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அரசு உதவி பெறுங்க, அவங்க கவர்மெண்ட்டு. நான் வந்து எய்டட் காலேஜஸ், எய்டட் ஸ்கூல்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே என்னுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எய்டட் காலேஜஸில். சார், இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த சிஏஎஸ்ன்னு சொன்னோம். ஆனால் இந்த எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் சொல்லி ஒன்று வழங்கப்படும். ஆனால் இங்கே குறிப்பாக உயர்கல்வியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல்ல ஊதியமே வழங்கப்படலை. அங்கேயும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்யணும் சார். 2016 7th பே கமிஷன் வருது.
இந்த 7th பே கமிஷனில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தை தான் நாங்கள் ப்ரமோஷனுக்கு அப்புறம் என்ன கேட்குறோம் அப்படின்னா 2021 போட்ட ஆணையை கேட்டுக்கிட்டோம். எப்படி 2016 வழங்கப்பட வேண்டியதை 2021 ஜீவோ போட்டு, ஆனால் அந்த ஜீவோவும் அரசு கல்லூரிகளுக்கு 23 தான் வழங்கப்பட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு இன்று வரையும் வழங்கப்படலை. அந்த ஜீவோலையுமே என்ன தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 16 கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு 18 இருந்து தான் எங்களால் தர முடியும். அப்போ கிட்டத்தட்ட 2 வருடம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தை அரசனுடைய நிதிநிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால நாங்களே அதை ஏற்றுக்கிறோம். சரி, அரசனுடைய நிதிநிலை சரியில்லை, இப்போதைக்கு நம்ம அதை 2 வருஷத்தை விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போனால் கூட, ஆனால் அடுத்து இப்போ 8th பே கமிஷன் வருது, 8வது ஊதியக்குழு வரப்போகுது. அப்போ இந்த 10 வருஷமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தை அரசு டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். டிஸ்கிரிமினேஷன், இட்ஸ் பியூர்லி டிஸ்கிரிமினேஷன். அரசு கல்லூரிகளுக்கு வழங்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. அதுல இன்னும் ஒரு தகவல், இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? மிகப்பெரிய அநியாயம். உண்மையிலே அது மிகப்பெரிய அநியாயம் தான். அதுலேயுமே இன்னும் இதில் ரொம்ப தெளிவாக போடுவது, அரசு ஆணையிட்டு இருக்கிறது. அந்த அரசு ஆணையை நிறைவேற்றுவது அரசனுடைய கடமை, அதிகாரிகளுடைய கடமை. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 மண்டலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், ரீஜியன்ஸ். அந்த 8 மண்டலங்களில் 2 மண்டலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எது? அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லேயே 2 மண்டலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 6 மண்டலங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கு. இது எந்த முரண் அப்படிங்கிறது தெரியுது. அதுல எய்டருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே எய்டருக்கே ஒரு 2 ரீஜியனுக்கு கொடுத்தாச்சு, மீதி இருக்கக்கூடிய ரீஜியன்ஸுக்கு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய். அதை விட மோசம், அதை விட மோசமா. அதாவது நீங்க சொல்ற பார்த்தா ராஜசிம்மன், டாக்டர் ராஜசிம்மன், ஒட்டுமொத்த சிஸ்டம் ஹஸ் பீன் கரப்டட். ஐ ஃபீல் தட் சம்திங். டெஃபினெட்லி. இது வெறும் ஊதியம். அபிஷேக், அந்த பர்టిక్యులர் சொன்னீங்க இல்லையா, 8 மண்டலத்துல 2க்கு மட்டும் சார் முடிச்சோன்னு சொல்றேன். 2க்கு மட்டும் கொடுத்திருக்கீங்க. ஆமா, அதான் ஏதாவது காரணம் உண்டா? என்ன காரணம் உண்டா சார் கேக்குறேன். அந்த 2க்கு கொடுத்தா என்ன காரணம்? அரசு சார், அதாவது எப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, அங்க இருக்கக்கூடிய, ஏன்னா அது 2 அவங்க அந்த ஆர்ஜேடிஸ் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் என்ன, அதாவது ஆர்டர் போட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு எங்குமே இவர்களுக்கு இது படக்கூடாது அப்படின்னு சொல்லலை. இவங்களுக்கெல்லாம் ஜியோ படி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இருக்கு. எங்கேயுமே இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை அப்படிங்கிறதுல அந்த 2 ஆர்ஜேடி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, அவங்கள கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் இங்கே ரெப்ரசன்டேஷன் சொல்லும் போது, இல்லை கொடுத்தவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே எங்கேயுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. அப்படி இருக்கு. நீங்கள் அந்த ஜியோ 56ல் நீங்க சொன்னது 56, ரைட்? ஆனா எங்கேயும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்படல. கொடுக்க கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது. அப்ப அதுக்கு பிரியடைஸ் என்ன காரணம்? அதுக்கு பிரியாரிட்டி என்ன காரணம்? அதுக்கு பிரிவிலேஜஸ் என்ன காரணம்? இத தொடர்ந்து தத்துவம் கண்டிப்பா என்ன காரணம்? இது தொடர்ந்து நாங்க ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். எல்லா அதிகாரிகளும் யாரும் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை, எங்களுக்கு வழங்கப்படாதுன்னு சொல்லவே இல்லை இதுவரைக்கும். உங்களுக்கு நியாயமானது ஒன்று, இது வழங்கப்பட வேண்டிய ஒன்று, அது எங்களுக்கு தெரியும். யார்? நான் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியிலேருந்து கீழே டெபுட்டி செக்ரட்டரியிலேருந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்லேருந்து ஆர்ஜேடிலேருந்து எல்லாரும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. ஏன் அமைச்சர் கூட அதை உத்தரவாதத்தை கொடுக்குறார். ஆனால் இது எங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் அசோசியேஷன் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படித்தானே? இது சென்னை மண்டலத்தினுடைய செக்ரட்டரி செயலர். நீங்கள் என்ன சிலபஸ், என்ன பாடம், என்ன பாடப்பிரிவு, என்ன துறை? நான் சார் தியாகராய கல்லூரியில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். தியாகராய கல்லூரி மதுரையா? அது தியாகராஜா, இது தியாகராயா இங்கே வண்ணாரப்பேட்டை. ஆமாம், சென்னை வண்ணாரப்பேட்டை. சென்னை வண்ணாரப்பேட்டை. இருங்க, இப்படியான பல சிக்கல்கள் தொடர்ச்சியாக இருக்கு. கொஞ்சம் இருங்க. இந்த மாதிரி சமூக சிக்கலை நாம பேசணும். நமக்கு ஒரு பெரிய விஷயம், ரொம்ப மோசமான விஷயத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க. கண்டிப்பா. அதான் சார், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் இப்படியான பல சிக்கல்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. ஜிஎல் சொல்றோம், இப்போ இங்க எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். இப்போ மறுபடியும் என்னுடைய எக்ஸாம்பிளை எடுத்துப்போம். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஆகிறார் அப்படின்னா, இங்கே வெறும் அவங்களுடைய மானிட்டரி பெனிஃபிட் மட்டும் கிடையாது. அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு 4 பேர் கைட் பண்ணலாம் சார். 4 பேர் பிஹெச்டிக்கு கைட் பண்ணலாம். இப்போ அந்த அசோசியேட் ப்ரொஃபஸராக ஆகும்போது கூடுதலாக ஒரு 2 பேர், சில பல்கலைக்கழகங்களில் கூடுதலாக இன்னொரு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான மாணவர்களெல்லாம் பிஹெச்டி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, எய்டட் கல்லூரியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1500 மாணவர்கள் அதாவது பிஹெச்டி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது தமிழ்நாட்டில்.
இங்கே ஊதிய முரண்பாடு பொதுவாக ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள்னாலே இவங்க வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசிரியர்கள் எந்த வயசுக்கு வேலைக்கு வராங்க, எந்த வயசுக்கு வராங்க? குறைஞ்சது 40 வயசாவது ஆகுது. ஒரு ஆசிரியர் ஒரு பணியில் வந்து சேர்றதுக்கு 40 வயசு ஆகுது சார். அப்போ 40 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் பிஹெச்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 35 வயசு ஆயிடுது நிறைய பேருக்கு. பிஹெச்டி உடனே பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு ஃபீல்ட் ஒர்க் செய்யணும். ஆமா, எங்களுக்கு தெரியும் தானே. 10 வருஷம் பிஹெச்டி பண்ணவங்களா இருக்காங்க சார். 10 வருஷம் பிஹெச்டி படிச்சவங்களா இருக்காங்க ஃபுல் டைம்ல. முடியாது சார். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆய்வு பண்ணிட்டு வரவங்களுக்கு உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறேன். அதையும் மீறி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க. அப்போது அந்த அதிகாரிகளை கேட்குறேன் நான், அப்போ அவங்களாம் இப்படி 22 வயசு 23 வயசில் அவங்க அதிகாரிகள் வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ இருக்குது? அப்போ 35-40 வயசில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, அவர் சம்பளத்தை பார்த்து இந்த அதிகாரிகள் கேட்குறது நீங்களாம் அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துட்டு போகலாமே சார். 8505 கோடி ஹையர் எஜுகேஷனுக்கு இப்போது கொடுத்துருக்குறாங்க, ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 8505 கோடியில் எங்கே டைவர்ட் ஆகிப்போகுது? உங்களுக்கு ஒரு கணக்கு இந்த இடைக்கால பட்ஜெட்டில், இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஆனால் போன வருஷம் 8000 கோடி இல்லை, போன வருஷம் கல்விக்குன்னு தனியாக உண்டு. இதில் ஒரு பெரிய முரண்பாடு என்ன அப்படின்னா, போன வருஷம் எங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இது பட்ஜெட் எஸ்டிமேட்டு, நீங்கள் ரியல் அதாவது ஆக்சுவல் எஸ்டிமேட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 198 கோடி இந்த டைரக்டரேட் காலேஜ் எஜுகேஷனில் இருந்தே இங்கேருந்து மறுபடியும் ட்ரெஷரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு துறைக்கு வழங்கப்படக்கூடிய பணம் அது முழுமையாக செலவு படாமல் மீண்டும் அது அரசுக்கு கஜானாக்கு மறுபடியும் கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிறது ரொம்ப இங்கே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்படி தொடர்ச்சியாக பண்ணும்போது அப்போ என்ன ஆகுது? எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணம் அதோடு நின்று போகுது. அவ்வளோதான். அரசு வந்து நிதி ஒதுக்குவதை ரொம்ப இவ்வளோ பெருமையாக பேசக்கூடிய அந்த அரசு, அந்த நிதி உண்மையிலே யாருக்கு போய் சேரணுமோ அதை சரியாக அரசு செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி பல்கலைக்கழகங்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்குது. பட்ஜெட்டில் இவ்வளோ பெருமையாக பேசியிருக்கக்கூடிய இதே அரசு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வெறும் 5 கோடி தான் இந்த ஆண்டுக்கு ஒதுக்கியிருக்கு. யோசிச்சு பாருங்கள், 32 கோடி ஆகும் ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு மட்டுமே. ஆனால் வெறும் 5 கோடி வைத்து அந்த பல்கலைக்கழகம் இயங்கணும்னா, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இது பெரிய ஆபத்து இருக்குது. இது எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, முழுக்க ஒரு தனியார் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் சேர்க்குற மாதிரி. இப்போ அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லேயே கடந்த மாதம் வந்து ஒரு மசோதா நிறைவேற்றத்துக்கு இருந்தது, பழுப்பு பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது முழுக்க என்னென்னா, இன்றைக்கி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரொம்ப பெருமையாக அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. 47%, முன்னாடியே அதிகமாக தான் இருந்தது. 47% நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு எவ்வளோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் இன்றைக்கி அந்த எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸே ரொம்ப சாதாரணமாக நீங்கள்லாம் வந்து தனியார் பல்கலைக்கழகங்களாக மாறிக்கலாம் அப்படின்னா, அப்போ யோசித்து பார்க்கணும், அரசு கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரே ஃபீஸ் தான் கட்டுறான் 2 பேருமே. அப்போது இவனை வந்து தனியார் பல்கலைக்கழகம் மாற்றிட்டா இவெல்லாம் எங்கே போவான்? அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சமூகத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் படிக்கக்கூடிய இந்த கல்லூரிகளை தனியாராக மாற்றுறதுனால அரசு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தலைமுறையை முழுக்க பின்னுக்கு தள்ளக்கூடிய முயற்சியை அரசே செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அந்த கைவிடணும். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பாதுகாக்கணும், கல்வியை பாதுகாக்கணும். அண்ணாவுடைய காலத்தில் வந்து எம்ஃபில் பிஹெச்டி அதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த எம்ஃபில் பிஹெச்டி இன்சென்டிவ்ஸே கிடையாது. அதுக்கு எந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. அது மோசமான நிலை.